பதிவுல நம்ம பார்க்க போறது ஆடிப்பெருக்கு. அதை பற்றி நம்ம வந்து இந்த பதிவுல பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஏன் வந்து மற்ற தேதிகள்லாம் இல்லாம ஏன் ஆடி 18 நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நான் ஆக்சுவலா குழந்தையா இருக்கும்போது இந்த சந்தேகம் எனக்கு ஏற்பட்டது. நானும் நிறைய பேர்ட்டு போய் கேட்குறேன். ஆனால் யாருமே அதை ஒரு ஜோதிட ரீதியாக நமக்கு ஒரு வேலிடு பாயிண்ட் வேணும்ல. ஏன் மற்ற தேதிகளுக்கு மட்டும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் ஆடி 18க்கு மட்டும் ஏன் ஒரு ஜோதிட ரீதியாக ஏன் அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம திண்டுக்கல் ஐயம்பாளையத்தில் அருள்வேல் ஐயான்னு சொல்லி ஒரு ஜோசியர், ரொம்ப ஆராய்ச்சி, பயங்கரமான ஒரு ஆராய்ச்சியாளர், ஜோதிடத்தை அறிவியல் பூர்வமாக சொல்கிறார். அவர் தான் இந்த இதை வந்து ஓப்பன் பண்ணார். என்ன அப்படின்னா, சூரியன் 108வது டிகிரியில பயணம் பண்ற நாள் தான் ஆடி 18. சூரியன் வந்து 108வது பாகையில நமக்கு நிக்கிற ஒரு நாள் தான் நமக்கு ஆடி 18. அப்ப 108 அப்படிங்கிறது நமக்கு ஒரு முக்கியமான ஒரு நம்பர். ஜோதிட ரீதியா நம்ம பார்க்கணும். பாதங்கள், ஒவ்வொரு நட்சத்திர பாதங்கள் எடுத்துட்டோம்னா மொத்தம் 27 நட்சத்திரம், 4 பாதங்கள், 108 பாதங்கள் நமக்கு வரும். 108ங்கிறது ஒரு முக்கியமான எண்ணும் கூட. அப்போ சூரியன் 108வது பாகையில பயணம் பண்றதுனால தான் நமக்கு ஆடிப்பெருக்கு, ஆடி 18. ரைட். இப்ப இதுக்கு நம்மளுடைய பெரியவங்க சில பூஜை முறைகள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. முக்கியமான ஒரு பூஜை என்ன அப்படின்னா சப்தகன்னியர் பூஜை. அந்த சப்தகன்னியர் பூஜை அந்த ஆடி 18 அன்னைக்கு நம்ம செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு பூஜை முறைகள் நமக்கு இதுல சொல்லப்பட்டிருக்கு. உதாரணமா இப்ப தென் பகுதி, நம்ம திருநெல்வேலி அந்த சார்ந்த பகுதிகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அன்றைக்கு வந்து நிறைய சித்திரானங்கள் எல்லாம் செஞ்சு அவங்களுடைய பூர்வீகமான ஒரு அம்மன் கோவில் இருக்கும். அந்த அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அம்மன் கோயிலில் படைச்சிட்டு அதை சாப்பிட்டுட்டு அன்று முழு தினமும் அம்மன்கிட்ட இருந்துட்டு வருவாங்க. இது ஒரு விதமான முறைகள். அப்புறம் கொஞ்சம் இந்த ஆற்றுப்படுகைகள் ஓரத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆற்று ஓரத்துல ஒரு 7 கற்களை வந்து ஸ்தாபிதம் பண்ணி சப்தகன்னியர் வழிபாடு அவங்க செய்யறாங்க. முக்கியமா இதுல இந்த புதுசா கல்யாணம் ஆனவங்க அந்த முதல் திருமணம், அதாவது முதல் வருடம் திருமணமாகி முதல் வருடம் இருக்கிறவங்க இந்த வழிபாடை ரொம்ப சிரத்தையா பண்றாங்க. அப்புறம் நார்மலா சுமங்கலிகள் இந்த வழிபாடு பண்றாங்க. அந்த 7 கல்லையும் வந்து கிழக்க பார்த்து வச்சுட்டு, அது இந்த அளவுலேருந்து செங்கல் வரைக்கும் அவங்க எடுத்துக்கிறாங்க. 7 கல்ல கிழக்க பார்த்து வச்சுட்டு ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து அதை ஃபுல்லாக அபிஷேகம் பண்ணிட்டு, மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு, மாலையெல்லாம் போட்டுட்டு, ஊதுபத்தி காட்டிட்டு இவங்க அங்கேயே பொங்கல் வைக்கிறாங்க. ஆற்று ஓரத்திலே பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணிட்டு, நானும் என்னுடைய கணவரும் நல்லா இருக்கணும், குழந்தை நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வராங்க. கல்யாணம் ஆகாதவங்க, கல்யாணம் தடையா இருக்கிற லேடிஸும் வந்து ரொம்ப பண்றாங்க. ஆக்சுவலாக இந்த ஆடி மாதமே வந்து பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், நிறைய வழிபாடுகள் வந்து பெண்கள் சார்ந்து தான் இருக்கு. ஏன் பெண்கள் சார்ந்து, ஏன் ஆடி மாதம், ஏன் அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். அதாவது ராசிகளில் வந்து ஆண் ராசி, பெண் ராசின்னு இருக்கு. இப்போ உதாரணமா மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் இதெல்லாம் ஆண் ராசி. ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம் இதெல்லாம் பெண் ராசி. அப்ப கடகம்ங்கிறது வந்து சந்திரனுடைய வீடு. அந்த சந்திரனுடைய வீட்டுல சூரியன் ஆட்சியாகக்கூடிய, சூரியன் சஞ்சாரிக்கக்கூடிய ஆட்சி வந்து சிம்மம் தான். கடகத்துல சஞ்சாரிக்கக்கூடிய மாதமானது ஆடி. கடகத்துல சூரியன் சஞ்சாரிக்கக்கூடிய மாதம் ஆடி. சந்திரனுக்கு உகந்த தெய்வம் அப்படிங்கிறது அம்மன். அதனாலதான் கடகராசி, அந்த கடகராசியில சூரியன் வழிபாடு பண்ணும்போது, சூரியன் சஞ்சாரம் செய்யும் போது அம்மன் வழிபாடு செய்ய சொல்லியிருக்காங்க பெரியவங்க. ஸோ ஆடி மாதம் முழுவதுமே அம்மன் வழிபாட்டிற்கு ரொம்ப ரொம்ப உகந்தது. ஸோ இந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு இந்த வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு
என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 9, அதாவது ஒற்றைப்படையில் வரக்கூடிய சுமங்கலிகள் 1, 3, 5, 7, 9, 11 இந்த மாதிரி ஒரு ஒற்றைப்படையில் வரக்கூடிய சுமங்கலிகளை வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு வெத்தலை, பாக்கு, பழம், புஷ்பம், வளையல், மஞ்சள், குங்குமம் எல்லாம் வச்சு அவங்க ஆசீர்வாதம் வாங்கிப்பாங்க. இந்த வருஷம் நமக்கு 3 ஆகஸ்ட் 2024 சனிக்கிழமை அன்னைக்கு ஆடி பெருக்கு, ஆடி 18 நமக்கு வர்றது. அன்றைய நாளில் நம்முடைய சப்த கன்னியரை நாம் வணங்கி வாழ்க்கையில் எல்லா விதமான நலமும் வளமும் பெறலாம்.